தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் எல்னினோ இதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இது ரொம்பவே ஹாட் டாபிக். மனித குலம் எதிர்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர். இது எவ்வளோ சீரியஸான விஷயம். இது இந்த நேரத்தில் ஏன் பேசணும், இது ஏன் விவாதிக்கப்படணும், அதை பற்றி பேசுறதுக்காக நம்மோட தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். சூப்பர் எல்னினோ ஏன் இதை பார்த்து நம்ம அச்சப்படணும்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக சூப்பர் எல்னினோ இதற்கு முன்பும் நம்ம பார்த்துருக்கோம். 2015, 1997, 1982 போன்ற ஆண்டுகளில் சூப்பர் எல்னினோ நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்போதெல்லாம் பார்த்தா அக்டோபர் நவம்பர் மாதம் தான் அந்த 2 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பசிபிக் பெருங்கடலில் உயரும். ஆனால் இன்றைய தினம் பார்த்தா வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆகஸ்ட் மாதமே அந்த 2 டிகிரிக்கு மேலே உயர்ந்து தற்போது சூப்பர் எல்னினோ என்ற நிலை அடைஞ்சிருக்கு. இது மேலும் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களில் மேலும் தீவிரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் தான் அதோட தீவிரத்தை அதிகமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது உலகம் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் எல்னினோவா இது உருவெடுப்பதன் காரணமாக இது உலக அளவில் இது பேசப்பட்டிருக்கு. தற்போதே அதன் தாக்கமும் உலக அளவில் உணர தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம். உலக அளவில் தாக்கம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன விதமான தாக்கங்கள் உலக அளவில் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகள், கனடா போன்ற நாடுகள்லாம் பார்த்தோன்னா அவர்களது கோடை காலத்தில் அதீத வெப்பம் மற்றும் வெப்ப அலைகளின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. காட்டுத்தீ பரவுதலும் அதிகரித்து காணப்பட்டிருக்கு. நமக்கு உலக நாடுகளில் நமக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 190 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கான ஒரு வறட்சியை கடந்த ஜூலை மாதம் கண்டிருந்தா அங்கே இருக்கக்கூடிய தரவுகள்லாம் தெரியப்படுத்தியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வெப்ப அலைகள் அதீத வெப்பத்தின் தாக்கம் நமக்கு தற்போதே உணரப்பட்டுருக்கோம். இதன் தாக்கம் வரக்கூடிய மாதங்கள்லையும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக ஆஸ்திரேலியா நாடுகளில் கோடை தீவிரமாக இருக்கும். கோடையில் காட்டுத்தீயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ காட்டுத்தீயோ இல்லை வெள்ளமோ வழக்கமாக ஏற்படுற விஷயங்களாக ஆயிடுச்சு சமீப ஆண்டுகளில். இப்போ இது காலநிலை மாற்றத்தோடு ஒரு விளைவு அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற ஒரு இயற்கை நிகழ்வு எப்படி இந்த உலகத்தோடைய பருவநிலையை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம்? குறிப்பாக பார்த்தா நமக்கு காலநிலை மாற்றம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டா 1997 ஆண்டு பார்த்தோன்னா அந்த சூப்பர் எல்னினோவின் தாக்கத்தினால அந்த ஒரு ஆண்டு மட்டும்தான் இயல்பை விட அதிகமான வெப்பநிலை உலக அளவில் பதிவானுச்சு. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலை 2010 முதல் 2025 வரையிலான கடந்த 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெப்பமான ஆண்டுகளாக தான் ஒவ்வொரு ஆண்டும் பதிவாகிட்டு இருக்கு. அப்போது இயல்பை விட அதிக வெப்பம் தான் பதிவாகிட்டு இருக்கு. அதில் 2015 முதல் 2026 வரையிலான ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியான வெப்பமான ஆண்டுகளாக பதிவாகியிருக்கு. ஸோ அப்போ ஏற்கனவே நமக்கு புவி வெப்பமயமாதலும் காலநிலை மாற்றமும் ஒரு புறம் இருக்குது. அந்த சூழலில் நமக்கு வரலாறு காணாத தீவிரமான சூப்பர் எல்னினோ உருவாகும் போது அதன் தீவிரத்தை இந்த காலநிலை மாற்றம் மேலும் தீவிரப்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே முந்தைய ஆண்டுகளில் ஏற்பட்ட நிகழ்வுகளை தான் நம்ம எடுக்கிறோம். அந்த முந்தைய ஆண்டுகளில் இருக்க தரவுகளை பார்த்து இந்தந்த அளவுக்கு தான் இதன் தாக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம வரையறை பண்ண முடியாது. அதை விட ஒரு தீவிரத்தை நம்ம இந்த ஆண்டு நம்ம பார்க்கலாம். அதோட இந்த எல்னினோவின் தாக்கம்ங்கிறதையே நம்ம 3 விதமாக பிரிக்கணும். ஒரு புறம் பார்த்தோன்னா வறட்சி, வெப்ப அலைகள், குறைந்த மழைப்பொழிவு, அதீத மழைப்பொழிவு, வரலாறு காணாத மழைப்பொழிவு, ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு ஒரே நாளில் பதிவாகிறது. அதாவது ஒரு 100 சென்டிமீட்டர் மழை கூட ஒரே நாளில் பதிவாகிறது. இது போன்ற நிகழ்வுகள் உலக அளவில் ஏற்படுவது மற்றும் நமக்கு நீண்ட நாட்கள் வெப்பமாகவும் ஒரு குறுகிய காலத்தில் அதீத மழைப்பொழிவு. இது கிட்டத்தட்ட ஒரு உலக அளவில் 70% வெப்பத்தினாலையும் வெப்ப அலைகளாலையும் பாதிக்கப்பட்டு ஒரு 30% அதீத மழைப்பொழிவு குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த அமெரிக்கா, கனடா இது மாதிரி நாடுகளில் நாம் பார்க்குற அந்த வெப்பத்தோட தாக்கமும் இயற்கை பேரிடர்களும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்க்குறோம், நமக்கு இப்போவே ஒரு சீரான ஒரு தென்மேற்கு பருவமழை இல்லை. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பற்றாக்குறை. ஒரு குறிப்பிட்ட குஜராத், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் மற்றும் மேற்கு கரையோர மாநிலங்கள், அந்த கொங்கன் கடற்கரையோர மாநிலங்கள் எல்லாம் ஒரு குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. ஆனால் அவர்களது மாநிலத்தை எடுத்து பார்த்தா ஒட்டுமொத்த சராசரி மழைப்பொழிவு குறைவாக இருக்குது. நமக்கு குஜராத்தில் பார்த்தோம், ஒரே நாளில் 120 சென்டிமீட்டர் மழை பதிவானுச்சு. ஆனால் மாநிலத்தின் சராசரி அளவு குறைவாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், நீர்நிலைகள்லாம்
முழுமையாக வந்து நிரம்பாத ஒரு நிலை இருக்கும். நிலத்தடி நீர்மட்டம் வந்து பெரிதாக வந்து வளமாக இருக்காது. இது போன்ற ஒரு சூழல் வரக்கூடிய மாதங்களில் அந்த வேளாண்மை துறையிலையும் மேலும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய வெப்பம் கோடை காலத்திலையும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமின்றி இப்போ தென் மாநிலம்லாம் எடுத்துட்டால் நமக்கு மழை பற்றாக்குறை மிகவும் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு கேரளாவை எடுத்துட்டோன்னா நமக்கு வயநாடு, இடுக்கி போன்ற மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட 50% மழை பற்றாக்குறை. 200 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 100 சென்டிமீட்டர் தான் பதிவாகியிருக்கு. அப்போது அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு குறையும் போது அது தமிழகம் போன்ற அண்டை மாநிலங்கள்லையும் அதன் தாக்கம் நம்ம வந்து உணர்ந்துட்டுருக்கோம். இது போன்ற ஒரு சீரற்ற பருவமழை தென்மேற்கு பருவமழை கொடுத்துட்ருக்கு. இதில் நம்ம பார்க்குறோம் தென்மேற்கு பருவமழை ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். அதில் ஜூன் ஜூலை பெரிதாக மழைப்பொழிவு பதிவாகலை. ஆகஸ்ட் முதல் 10 நாட்களில் தான் ஓரளவுக்கு பருவமழை வந்து இந்தியா முழுவதுமே சீரான மழைப்பொழிவு கொடுத்துச்சு. இப்போ மீண்டும் வந்து பருவமழை வந்து இந்த எலினோவால் பாதிக்கப்பட்டு படிப்படியாக வலுவிழக்க தொடங்கியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் தென்படலை. ஸோ அப்போது நமக்கு ஒட்டுமொத்தமாக அந்த தென்மேற்கு பருவமழை முடிவடையும் போது மிகப்பெரிய இப்போ பார்க்குறோம் இந்தியா வந்து நாடளவில் ஒரு 12% தான் பற்றாக்குறையில் இருக்குது. ஆனால் செப்டம்பர் இறுதியில் இது வந்து ஒரு 25% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது உலகம் அதாவது நாடளவில் 25% மழை பற்றாக்குறைனா நமக்கு ஒவ்வொரு மாநிலமாக எடுத்தால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நமக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் பற்றாக்குறையில் இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 4 வாரங்கள் அவர்களுக்கு மழைப்பொழிவு குறைவாக அமைஞ்சிச்சுன்னா அது ஒட்டுமொத்தமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழையோட சூழல் சொன்னீங்க. அப்போ வடகிழக்கு பருவமழை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த வடகிழக்கு பருவமழை காலங்கிறது எப்படி இருக்கும்? வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவுக்கு எல்லினோ ஆண்டுகளில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. குறிப்பாக நமக்கு பார்த்தோன்னா 2015 பெருவெள்ளத்தை நம்ம மறக்க முடியாது. அது சென்னை பெருவெள்ளம் மட்டுமல்ல, கடலூராக இருக்கட்டும், இல்லை நாகை மற்றும் திருவாரூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்குமே ஒரு அதீத மழைப்பொழிவு கொடுத்துச்சு. இந்த ஆண்டுமே நம்ம பார்க்குறோம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயல்பாக நமக்கு 44 சென்டிமீட்டர் தான் மழை பதிவாகும். இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவாக இந்த குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்கள் ஐப்பசி கார்த்திகை 2 மாதங்கள் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் தமிழகத்தில். இப்போ நல்ல மழைப்பொழிவு நீங்கள் சொல்கிறத வந்து நம்ம ஆரோக்கியமான போக்கில் எடுத்துக்கலாமா? அதாவது நல்ல மழை பெய்யுது, நல்ல வளமான ஒரு சூழலை நம்ம எதிர்கொள்வோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அந்த மாதிரி எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம பார்க்குறோம் 2015 நமக்கு ஞாபகம் இருக்கும். நிறைய 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவானுச்சு. 2023 ஒரு வலு குறைந்த எல்லினோ. இப்போ நம்ம பேசுகிறது தீவிரமான சூப்பர் எல்லினோ. அது ஒரு வலு குறைந்த எல்லினோ. அந்த ஆண்டுமே நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை. சென்னையிலேயும் மிக்ஜாம் புயலால் ஒரு 24 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை. இது மாதிரியான ஒரு அதீத மழைப்பொழிவு தீவிரமான மழை நிகழ்வுகளை தான் நம்ம எல்லினோ ஆண்டுகள் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ உருவாகிற அந்த தீவிரமான எலினோவும் கூட இந்த வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அது போன்ற ஒரு மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதுவரைக்கும் வரலாறு காணாத மழைப்பொழிவு கூட பதிவாவதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே நல்ல மழை இருக்குமா, இல்லை கடலோர பகுதிகள் அது மாதிரி எடுத்துக்கலாமா? குறிப்பாக பார்த்தோன்னா கடலோர பகுதிகளுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லையும் இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு, குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு, இது போன்ற ஒரு மழை நிகழ்வுகள் ஏற்படும்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நமக்கு அங்குமே அதீத மழைப்பொழிவுக்கு தீவிரமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அக்டோபர் மாதத்தில் அரபிக்கடலில் புயல் சின்னங்கள் உருவாகும், தீவிரமான புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்படி அரபிக்கடலில் புயல் உருவானால் நமக்கு வங்கக்கடல் காற்றை வந்து தமிழகம் ஊடாக இருக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நீலகிரி, தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் தற்போது நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் மழை பற்றாக்குறையில் இருந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அந்த அக்டோபர் நவம்பர் சாதகமாக அமையும். நம்ம கடலோர மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கணும். பிற உள் மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரையெல்லாம் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவானதெல்லாம் பார்த்தோம். அது போன்ற நிகழ்வுகள் உள் மாவட்டங்களில் இருக்காது. ஆனால் அவர்களுக்கும் தேவையான மழைப்பொழிவை இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நம்ம நவம்பர் டிசம்பரில் எதிர்பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தா நம்ம டெல்டா ரொம்ப கவலைக்குரிய நிலையில் இருக்குது. வறட்சி, கிட்டத்தட்ட வறட்சியை வந்து எல்லா விவசாயிகளுமே எதிர்கொள்கிறாங்க. அங்கே குடிநீர் பிரச்சனையும் நிறைய ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் இப்போ உள்ள சூழ்நிலையும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் எப்படி இருக்கும்?
அப்படிங்கிறதும் சொல்லலாமா? இந்த சூழல் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, எல்னினோவின் தாக்கம் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அதீத வெயில், வெப்பம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ நீடித்த கோடையை வந்து தமிழ்நாடு பார்த்துட்ருக்கோம். இந்த கோடையின் தாக்கம், மழைப்பொழிவு குறைவாக இருக்கிறது, இது எல்லாமே அக்டோபர் முதல் அல்லது 2வது வாரம் வரைக்கும் தான் நீடிக்கும். அதன் பிறகு அக்டோபர் 2வது வாரம் முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கி, நவம்பர், டிசம்பரில் போதுமான மழைப்பொழிவு தீவிரமடைஞ்சு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். அப்போது முதல்ல அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் வெப்பம், குறைவான மழைப்பொழிவு மற்றும் வெப்பம் சார்ந்த ஒரு தாக்கம். அதன் பிறகு அந்த அக்டோபர் 2வது வாரம் முதல் நவம்பர், டிசம்பர் வரைக்கும் அதீத மழைப்பொழிவு, குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு, இதன் தாக்கம் இருக்கும். பிறகு மீண்டும் அடுத்த ஆண்டு பார்த்தோன்னா நமக்கு ஜனவரி இறுதியிலேயே அந்த பனிப்பொழிவின் தாக்கம் இந்த ஆண்டு பெரிதாக இல்லாமல் படிப்படியாக வெப்பத்தின் தாக்கம் உயர தொடங்கிடும். நமக்கு பிப்ரவரி மந்த்தே அந்த கோடை வந்து படிப்படியாக தொடங்கி மார்ச்சிலிருந்து அடுத்த ஜூலை வரைக்கும் தான் இந்த எல்னினோவினால் ஏற்படக்கூடிய அந்த அதீத வெப்பம், வெப்ப அலைகள் மற்றும் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு உலகின் சராசரி வெப்பநிலையே 1.7 டிகிரி அளவுக்கு உயர்வது, இது எல்லாமே அடுத்த ஆண்டு மார்ச் முதல் ஜூலை தான். அப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு 3 விதமான தாக்கம். இப்போ நம்ம முதற்கட்ட தாக்கத்தில் இருக்கோம். இது அணைகள் திறக்கப்படாமல், நமக்கு குறுவை சாகுபடி நடைபெறாமல், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் அங்கங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. இதையே நம்ம இப்போ இங்கே பதிவு பண்ணுறோன்னா, இப்போதே தண்ணீர் தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடெல்லாம் இருக்குது. அப்போ நமக்கு இந்த எல்னினோவோட எஃபெக்ட்னால எக்ஸ்ட்ரீம் இம்பேக்ட் அடுத்த ஆண்டு தான் இருக்க போகுது. அப்போது இப்போவே நம்ம அதை சரி செஞ்சால் தான் அடுத்த ஆண்டு அதை எதிர்கொள்ள முடியும் ஓரளவு. என்ன விதங்களில் நம்ம இந்த மழைக்காலத்தையோ இல்லை இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளலாம்? கண்டிப்பாக. இப்போ நமக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் இப்போ செப்டம்பர் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு மழை பற்றாக்குறையோட பருவமழை நிறைவு பெற்றுடும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நவம்பர், டிசம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்குங்கிறப்போ அதை நம்ம விவசாயிகளுக்கும் சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். நமக்குமே நம்ம அந்த குடிநீர் தேவை போன்றவற்றைக்கும் சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல பார்த்தோன்னா குறுவை சாகுபடி நடைபெறலை. எஞ்சிய பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை நம்பி குறுவை சாகுபடி செய்தவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. என்னென்னா, நிலத்தடியில் உப்புத்தன்மை ஏறிடுச்சு. ஏன்னா ஒன்று வெப்பச்சலன மழை இருக்கணும், அல்லது மேட்டூர் திறக்கப்பட்டால் தான் அந்த நிலத்தடி நீர் வளம்ங்கிறது நமக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி தண்ணீர் மிகவும் குறைஞ்சிருச்சு. அதீத வெப்பத்தினால மகசூல் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ குறுவை போட்டவங்களுக்கும் பாதிப்பு தான். அப்படி தான் இருக்குது. சம்பாவிற்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தண்ணீர் திறப்பது, அதுவுமே இன்னும் திறக்கப்படலை. இப்போ முன் சம்பா நடைபெறாத ஒரு சூழலில் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக தெற்கு டெல்டாவில் மேட்டூர் வந்தால் தான் அவங்க பணிகளை தொடங்கலாம். அதுவே வடக்கு டெல்டாவை பொறுத்தளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் இருந்தாலும் அதில் உப்புத்தன்மை ஏறி இருப்பதும், நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருவதனால அவர்களுமே இந்த வெப்பத்தை பார்த்து சம்பா பணிகளை தொடங்குறதுல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இப்போது மேட்டூர் அணையோட நிலவரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு 41 டிஎம்சி அளவு தான் இருக்குது. ஆனால் சம்பா இந்த ஆண்டு பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, இந்த சூப்பர் எல்னினோவின் தாக்கத்தினால அடுத்த ஆண்டு குறுவை சாகுபடி நடைபெறுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த ஆண்டு குறுவை நடைபெறலை. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தோன்னா நமக்கு அடுத்த ஆண்டு குறுவை நடக்கணும்னா கண்டிப்பாக மேட்டூர் திறக்கணும். மேட்டூர் அணை நிரம்புமாங்கிறது இந்த ஆண்டு வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கான சாதகம் வந்து மிகவும் குறைவாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அடுத்த ஆண்டு குறுவை இல்லை, இந்த ஆண்டு குறுவை இல்லைன்னா இடையில் இருக்கக்கூடிய ஒரு போகத்தை விவசாயிகள் ஓரளவுக்கு சாதகமாக பயன்படுத்தி விளைவிச்சா தான் அவர்களால் பொருளாதார ரீதியாக அவர்கள் எதிர்கொள்ள முடியும். இன்னொன்று, நமக்கு நவம்பர், டிசம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையும் எல்னினோவால் பாதிக்கும்னா சரி, ஓகே, இப்போ சம்பாவும் வந்து பண்ணலன்னா பிரச்சனை இல்லைன்னு சரி, இயற்கை அப்படின்ட்டு போகலாம். ஆனால் நவம்பர், டிசம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும்போது ஒரு போகத்தை நல்லபடியாக பண்ணுனா விவசாயிகளுக்கு ஒரு சாதகம் அமையும். மேலும் பார்த்தோம்னா நமக்கு அண்டை மாநிலங்கள்லாம் சரியான மகசூல் இல்லை. அப்போ இங்கேயுமே ஒரு போகம் தான் விளைஞ்சிருக்குங்கிறப்ப அவர்களால் கொள்முதலும் எளிதாக நடக்கக்கூடியதாக ஒரு ஆண்டாக அமையும். அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, இயல்பாகவே டெல்டா மாவட்டங்களில் இந்த சம்பாங்கிற ஒரு பட்டம் மட்டும், இந்த ஆகஸ்ட் தொடங்கி ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பா பட்டத்திலேயே முன் சம்பா, பின் சம்பா, தாளடி அப்படின்னு 3 வகையான பயிரிடுவாங்க. முன் சம்பா வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கியிருப்பாங்க. இந்த வாரத்தில் தொடங்கியிருக்கணும் விதைப்பு பணிகளை, அது சாத்தியம் இல்லை, முடிஞ்சிருச்சு. தாளடி வந்து நவம்பரில், டிசம்பரில் தான் ஆரம்பிப்பாங்க. டிசம்பரில் ஆரம்பித்து மார்ச்சில் அறுவடை வரும். ஸோ மழையை பொறுத்து அந்த மழைப்பொழிவு தீவிரம் குறையும் போது தாளடி ஆரம்பிப்பாங்க. ஸோ அதற்கு அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவுமே இந்த ஆண்டு சந்தேகம் தான். ஏன்னா தாளடி போட்டாலும் உங்களுக்கு மேட்டூர் வந்து எப்பயும் நமக்கு ஜனவரி எண்டு வரைக்கும் திறப்பாங்க. இப்போ அவ்வளோக்கெலாம் திறக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ முன் சம்பாவும் இல்லை, தாளடியும் இல்லைங்கிறப்போ ஒரே போகமாக சம்பாவை வந்து பயிரிடணும். அவர்களுக்கு என்ன தீர்வுன்னா, ஐப்பசி 15 தேதிக்குள்ளே அவர்கள் 30 நாள் பயிராக்கிடணும்.
ஏன்னா பருவமழை தொடங்கின பிறகு அவங்க விதைச்சாங்கன்னா பருவமழையில் பயிர் பாதிக்கப்படும் ஒன்று. பருவமழை முடிந்த பிறகு தண்ணீர் தேவைப்படும். ஏன்னா கதிர் வர்ற வரைக்குமே தண்ணீர் தேவை. அப்போ அரசு நடவடிக்கை எடுத்து ஒரு செப்டம்பர் 15 தேதி வாக்கில் நமக்கு மேட்டூர் அணை திறந்தால் கூட ஒரு 30 நாள் தண்ணீர் கொடுத்தா போதும். அக்டோபர் 15 வரைக்கும் அவர்கள் பயிரை ஆளாக்கி ஒரு 30 நாள் பயிரை ஆக்கிடுவாங்க. அக்டோபர் 15க்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கி படிப்படியாக அங்கங்கே மழைப்பொழிவை கொடுத்து அந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அந்த மழைப்பொழிவு வர்றப்போ அவங்க மேட்டூர் திறக்க தேவையில்லை. அதீத மழைப்பொழிவையும் அதாவது வயல்கள் மூழ்கினா கூட பாதிக்காது. ஏன்னா கதிர் வர்ற வரைக்கும் பாதிக்காது. பிறகு டிசம்பர் முடிஞ்ச பிறகு அவர்கள் ஜனவரி எண்ட்லேயே அறுவடை வந்துடும். ஒரு குறுகிய கால நெல்லை தேர்ந்தெடுத்து ஒரு 110 நாள் 120 நாள் நெல்லை தேர்ந்தெடுத்து இவர்கள் ஒரே போகமாக சம்பாவை எல்லாருமே வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா எல்லாருமே சேர்ந்து ஒரே போகமாக பண்ணணும். அதற்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னென்னா மேட்டூர் செப்டம்பர் 15 திறக்கணும். ஏன்னா செப்டம்பர் 15 திறந்தால் தான் செப்டம்பர் 30க்குள்ளே கடைமடைக்கு தண்ணீர் வரும். அவங்க அக்டோபர் 30க்குள்ளே பயிரை ஆளாக்கி 30 நாள் பயிராக்க முடியும். ஸோ இந்த வடகிழக்கு பருவமழை சாதகமாக பயன்படுத்திட்டா நமக்கு மேட்டூர்லேருந்தும் குறைவான தண்ணீரை எடுத்துகிட்டு வடகிழக்கு பருவமழையும் சாதகமாக பயன்படுத்தி ஒரு போகம் விளைச்சலும் விவசாயிகளுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அப்போ விவசாயிகளோட பாதிப்பு குறையும், நம்மளோட உற்பத்தி திறனும் கொஞ்சம் அதிகரிக்கும். நான் பண்ண ஆய்வுகள்லேயே இதற்கு முந்தைய எல்லினோ லானினா ஆண்டுகள் எடுத்துட்டா லானினா ஆண்டுகளில் ஒரு அதிகப்படியான நெல் உற்பத்தி இருந்திருக்கு. ஆனால் மொத்த உற்பத்தி பார்த்திங்கன்னா குறைவாக இருந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லானினா ஆண்டுகளில் ஜனவரி பிப்ரவரியில் அந்த குளிர்கால மழையால் அறுவடை பாதிக்கப்படும். ஆனால் நமக்கு எல்லினோ ஆண்டுகளில் உற்பத்தி குறைவாக இருந்திருக்கு. ஒரு வயல் எடுத்துட்டால் ஒரு ஏக்கருக்கு விளையக்கூடிய நெல்லோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 8 மூட்டை தான் வந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த உற்பத்தி அதிகமாக இருந்திருக்கு. காரணம் என்னென்னா ஜனவரி பிப்ரவரியில் அந்த அறுவடை காலகட்டத்தில் பாதிப்பு இருக்காது, அப்போது மழைப்பொழிவு இருக்காது. ஸோ அப்போ இந்த எல்லினோலையும் நம்ம சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். அதற்கு நம்ம அரசும் அதுக்கு நடவடிக்கை எடுத்து மேட்டூர் அணை நம்ம இப்போ கேட்கல, செப்டம்பர் 15 கரெக்டாக திறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு புறம் போகும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வெப்ப அலைகள். அந்த வெப்ப அலை அடுத்த ஆண்டு கோடையில் தான் தீவிரமாக இருக்க போகுது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை குறைக்கணும்னா என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா மரங்கள் வளர்ப்பது தான். இப்போ எல்லாரும் ஏசி வச்சுருக்கோம். ஏசியோட அதோட பயன்பாடு என்னென்னா நம்ம ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எடுத்து வெளில விடுது. அப்போது சர்ஃபேஸ் அங்கேயும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அதை தவிர்க்கணும், உணரும் வெப்பநிலையை குறைக்கணும்னா நம்ம வீடுகளை சுற்றி மரக்கன்றுகள் வளர்ப்பது தான் ஒரே தீர்வு. மழைநீர் சேகரிப்பு இதை அரசும் முன்னெடுக்கணும், ஒவ்வொரு தனிநபரும் முன்னெடுக்கணும். இது நீங்கள் சொல்கிற வரைக்கும் பார்த்தா விவசாயிகள் இதில் தனிநபராக சொன்னீங்க. மக்களோட குடிநீர் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா அது எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் தான் 22 மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடிநீராக பார்க்கப்படுது. இப்போ அங்கே திறக்கக்கூடிய தண்ணீர் குறைஞ்சது தான் இப்போ நிலவக்கூடிய அந்த குடிநீர் தட்டுப்பாடும். அப்போ அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை அரசு தான் எடுக்கணும். ஸோ இப்போது மேட்டூர் அணை நிரம்புவதற்கான சூழல் இல்லை. அடுத்த ஆண்டு இதைவிட சூழல் கடினமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஏன்னா இந்த சூப்பர் எல்னினோவின் தாக்கம் அடுத்த ஆண்டு ஜூலை வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போதே அதற்கான தீர்வை நோக்கி நம்ம பயணிக்கணும். குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவரோட ஒரு முயற்சியில் பார்த்திங்கன்னா 1200 போர்வெல்ஸை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக மாற்றினாங்க. அதோட ரிசல்ட்டு பார்த்தா 2025ஆம் ஆண்டு அந்த திருவள்ளூர் மாவட்டத்தின் நிலத்தடி நீர் மட்டம் 5 அடி உயர்ந்துச்சு. அப்போது இந்த ஆண்டு அதீத மழை தான் வரப்போகுது, குறுகிய காலத்தில் தீவிர மழை தான் வரப்போகுது. எல்லா ஃபார்மர்ஸ்டையும் போர்வெல்ஸ் இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய ஆழ்துணை கிணறுகள், செயல்படாத ஆழ்துணை கிணறுகள், இவை எல்லாத்தையுமே அரசு தரப்பில் இதை மழைநீர் சேகரிப்புக்கு அதை மாற்றணும். இல்லை செயல்படக்கூடிய ஆழ்துணை கிணறுலையுமே நம்ம மழைநீர் சேகரிப்பை கொண்டு போய் செலுத்தும் போது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். ஸோ நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தாலே ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும். ஸோ இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாலே போதும். இந்த எல்னினோவை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்கொள்ள ஒரே தீர்வு என்னன்னா மரங்கள் வளர்ப்பது, வெப்பத்தை தணிக்க. அதே மாதிரி கரைகள்லையும் அந்த வயல் வரப்புகள்லாம் பெரிய நிழல் இல்லாத மரங்கள் நமக்கு பார்த்தோன்னா மலைவேம்பு, தேக்கு, மகாகனி இது போன்ற மரங்கள் வளர்க்கும் போது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் பயன்படும். அதே போல் அதீத வெப்பத்தில் பயிர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும், வயல்களை சுற்றி நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் இருப்பதற்கும், என் வயலுக்கு தண்ணி வச்சாலே தண்ணி கொதிக்குதுங்கிறாங்க விவசாயிகள். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு மரங்கள்
மரங்கள் நடுறது தான். அதே மாதிரி கரைகளை பலப்படுத்தி இப்போ பார்க்குறோம், நமக்கு பெரும்பாலான மாவட்டங்கள் வறட்சியில் இருக்குது. குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள்லாம் வறண்டு கிடக்கு. இந்த தருணத்தை நம்ம பயன்படுத்தி முழுமையாக நீர்நிலைகளை தூர்வாரி அந்த கரைகளை எல்லாம் பலப்படுத்தி வைச்சா கண்டிப்பாக ஒரு அதீத மழை பெய்தாலும் எளிதாக கரைகள் உடைஞ்சி தண்ணீர் வந்து விரயமாயிராது. ஸோ இது போன்ற நடவடிக்கைகளை இந்த 2 மாதங்கள் எடுத்தால் கண்டிப்பாக நம்மளால் எல்னினோவை எதிர்கொள்ள முடியும். இந்தியாவே மழை பற்றாக்குறையில் இருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நமக்கு வெப்பம், மழை பற்றாக்குறை, இடையில் ஒரு 2 மாதம் குறிப்பாக பருவமழையில் அதீத மழை, பிறகு மீண்டும் மழை பற்றாக்குறை அப்படி இருக்க போது நம்ம அணைகளை நம்பி தான் எல்லா மாவட்டமுமே இருக்கும். நம்ம அது மேட்டூரோ இல்லை பவானி சாகரோ வைகையோ. ஆனால் இந்த வடகிழக்கு பருவமழை இந்த கடலோர மாவட்டங்களில் தான் அதிக மழையை கொடுக்கும். அப்போ கடலோர மாவட்டங்களில் நல்ல முறையில் மழைநீரை சேகரித்தா அது அண்டை மாவட்டங்களுக்குமே நமக்கு உதவியாக அமைய வாய்ப்பு இருக்குது. பல்வேறு தாக்கங்களை உலக அளவில் ஏற்படுத்திட்டு இருக்க ஒரு சூப்பர் எல்னினோவை 150 வருஷங்களுக்கு பிறகு நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்க போது, ஒவ்வொரு மாதமும் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்டுகளுக்கு. புதிய தலைமுறை டிஜிட்டலுடன்.